லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இறைவனுக்கு பலி செலுத்திய அரசர் தாவீது. நான் தாவீதை நோக்கி, என் தலைவராகிய அரசர் இந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு தாம் விரும்பும் வண்ணம் செய்வாராக. இதோ எரிபலிக்காக மாடுகளும் விறகுக்காக போரடிக்கும் கருவிகளும் படையலுக்காக கோதுமையும் இருக்கின்றன. அனைத்தையும் நான் தருகிறேன் என்றார். அரசர் தாவீது ஒர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் அதை முழு விலைக்கு வாங்குவேன். உமக்கு உரியதை ஆண்டவருக்காக எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு எந்த செலவுமின்றி எரிபலி செலுத்தவும் மாட்டேன் என்றார். அவ்வாறே தாவீது 600 பொற்காசுகளை ஒர்னானுக்கு கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார். தாவீது அங்கு ஒரு பலிபீடத்தை ஆண்டவருக்கு கட்டி எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்தார். அவர் பலிபீடத்தின் மேலிருந்த பலியின் மேல் வானின்றி இறங்கிய நெருப்பின் மூலம் ஆண்டவர் பதிலளித்தார். தூதரிடம் அவருடைய வாளை மறுபடியும் அதன் உரையில் வைக்குமாறு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்பொழுது தாவீது எபூசியரான ஒர்னானின் களத்தில் ஆண்டவர் தமக்கு பதிலளித்ததைக் கண்டு அங்கேயே பலி செலுத்தினார். மோசே பாலைநிலத்தில் எழுப்பிய ஆண்டவரின் திருக்கூடாரமும் எரி பலிபீடமும் அந்நாட்களில் கிபெயோனின் தொழுகை மேட்டில் இருந்தன. தாவீது ஆண்டவரின் தூதரது வாளுக்கு அஞ்சியபடியால் கடவுள் அருளும் வாக்கை பெற அவர் அங்கு செல்ல இயலவில்லை. திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லம், கஸ்தல் கந்தல்ஃபோ. அன்பு நேயர்களே, இத்தாலியில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் கோடை விடுமுறை காலமாக சிறப்பிக்கப்படுகின்றன. இக்காலங்களில் குறிப்பிட்ட நாட்களில் திருத்தந்தையர்களும் தங்களது விடுமுறையை கழிக்க ரோமில் உள்ள திருத்தந்தையர்களுக்கான கோடை விடுமுறை இல்லமான கஸ்தல் கந்தல்ஃபோ செல்வது வழக்கம். அவ்வகையில் இந்த ஜூலை மாதம் முழுவதும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கோடை விடுமுறையை கழிக்க ரோமில் உள்ள கஸ்தல் கந்தோல்ஃபோ எனும் இடத்திற்கு செல்ல உள்ளார். எனவே அதனை முன்னிட்டு திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எனவே இன்றைய நமது நிகழ்வில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் செல்ல இருக்கும் திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லமான கஸ்தல் கந்தல்ஃபோ குறித்த தகவல்களை காணலாம். திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லமாக கருதப்படும் கஸ்தல் கந்தோல்ஃபோ எனும் இடம் ரோம் நகருக்கு தெற்கே 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏறக்குறைய 8503 குடியிருப்புகளை கொண்ட ஓர் இத்தாலிய நகராட்சியான கஸ்தல் கந்தோல்ஃபோ கடல் மட்டத்திலிருந்து 426 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மலைப்பாங்கான இடமாகும். திருத்தந்தையர்கள் தங்களது கோடை விடுமுறையை கழிக்கும் இடமாக பாரம்பரியமாக இது இருந்து வருகிறது. கஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள திருத்தந்தையர்களின் கோடை விடுமுறை இல்லமானது ஒரு கோட்டையை போன்ற தோற்றம் கொண்டது. மேலும் பல்வேறு கட்டிடங்களை அதன் அருகில் கொண்டுள்ளது. திருத்தந்தையர் இங்கு ஜூலை மாதத்தின் பாதியையும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வார இறுதியையும் பொதுவாக கழிப்பார்கள். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 2013ஆம் ஆண்டு தான் திருத்தந்தை பதவியிலிருந்து விலகும் வரை
இங்கு அடிக்கடி தங்கி இருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களை சந்திக்க 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 அன்று வானூர்தி வழியாக கஸ்தல் கந்தோல்ஃபோ சென்றார். தனது பணிக்காலத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையர்களின் கோடை விடுமுறை இல்லமான இந்த கஸ்தல் கந்தோல்ஃபோவை பயன்படுத்தாத காரணத்தினால் இந்த திருத்தந்தையர்களின் கோடை விடுமுறை இல்லமானது பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. தான் திருத்தந்தையாக பதவி ஏற்ற ஒரு வாரத்திற்குள் வானூர்தி வழியாக முன்னாள் திருத்தந்தையான திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தங்கியிருந்த திருத்தந்தையர்களின் கோடை விடுமுறை இல்லமான கஸ்தல் கந்தோல்ஃபோ சென்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களை சந்தித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். நூற்றாண்டிலிருந்து கட்டப்பட்ட பல கோடைகால குடியிருப்புகள், வில்லாக்கள் எனப்படும் தனி இல்லங்கள் மற்றும் குடிசை வீடுகளால் சூழப்பட்டுள்ளது கஸ்தல் கந்தோல்ஃபோ. இதன் அருகில் அல்பானோ எனப்படும் அழகான ஏரி ஒன்றும் அமைந்துள்ளது. ஏறக்குறைய ஏரியின் கடலோர வளைவுகள் அனைத்தையும் ஒட்டிய பகுதியாக கஸ்தல் கந்தோல்ஃபோ எனும் இடம் அமைந்துள்ளது. இவ்விடத்திலேயே திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லம் அமைந்துள்ளது. இந்த ஏரியிலிருந்து காவோ மலையில் உள்ள எரிமலை கூம்பின் காட்சியையும் கோனி ஒலிம்பிக் ரோயிங் அரங்கத்தையும் துல்லியமாக நம்மால் காண முடியும். அல்பானோ ஏரியின் தூதர் மற்றும் டொமிஷியனின் அல்பன் வில்லாவின் சில பகுதிகள் உட்பட பல்வேறு தொல்பொருள் ஆர்வமுள்ள இடங்களும் இயற்கை சூழலை வெளிப்படுத்தும் கஸ்தெல்லி ரோமானி பூங்காக்களும் கலையார்வம் மிக்க வில்லா நோவாவின் தூய தாமஸ் திருப்பீட கல்லூரியும் இப்பகுதியில் உள்ளன. கஸ்தல் கந்தோல்ஃபோ நகராட்சி பகுதியானது ஆல்ப்ஸ் மலைகளின் மலைப்பாங்கான பகுதிக்கும் ஆக்ரோ ரொமானாவின் தட்டையான பகுதிக்கும் இடையில் வடக்கு வடகிழக்கு திசையில் சாய்வாக நின்றுள்ளது. 1984ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட கஸ்தெல்லி ரோமானி பூங்காவால் அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்குள்ள மண் முழுவதும் பெப்பரினோ, டஃப் மற்றும் பொசாலானோ என்ற பொருட்களை கொண்ட எரிமலை மண்ணால் ஆனது. இங்குள்ள மக்களுக்கான குடிநீரானது அல்பானோ ஏரியிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்றது. தொடக்கத்தில் அல்பானோ ஏரி என்று அழைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கஸ்தல் கந்தோல்ஃபோ ஏரி என்று பரவலாக மக்களால் அழைக்கப்படுகிறது. மிதமான மத்திய தரைக்கடல் காலநிலையின் எல்லைக்குள் இருக்கும் இப்பகுதியானது லேசான குளிர்காலம், இலையுதிர் காலத்தின் வெப்பநிலை வசந்த காலத்தை விட அதிகமாக கொண்டது. கோடை காலங்களில் இதமான தென்றல் காற்றையும் கொண்டுள்ளது. அல்பன் மலைகளின் பகுதி மற்றும் கஸ்தல் கந்தோல்ஃபோ பகுதிகளில் ஸ்தாவோ எனப்படும் மேகங்களில் நீராவியை குறைக்கும் நிகழ்வு நடைபெறுகின்றது. கோடை காலம் வெப்பமாக இருந்தாலும் அல்பானோ ஏரி மற்றும் 18 துளைகள் கொண்ட பன்னாட்டு கோல்ஃப் மைதானத்திற்குள் ஓர் செயற்கை ஏரி இருப்பதால் காற்றில் ஈரப்பதம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கின்றது. குளிர்காலம் லேசானதாகவும் மழையை கொண்டதாகவும் இருக்கின்றது. பொதுவான மிக குறைந்த வெப்பநிலையை கொண்ட கஸ்தல் கந்தோல்ஃபோவில் பனிப்பொழிவு மிகவும் அரிதாகவே இருக்கும். கடுமையான குளிர் இருக்கும் போது மட்டுமே பனிப்பொழிவு ஏற்படும். கோடையில் வெப்பநிலை 35 முதல் 37 டிகிரி செல்சியஸை அடைகிறது. நகரத்தை விட 100 மீட்டருக்கும் அதிகமாக கீழே அமைந்துள்ள ஏரி பகுதி நீரின் அடர்த்தியால் தணிக்கப்படுகிறது. இருப்பினும் இது நாட்டிலேயே மிகவும் குளிரானதாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கின்றது. மாசோ சிசேரியானாவில் சேர்க்கப்பட்ட கஸ்தல் கந்தோல்ஃபோவின் நிலப்பகுதியானது இடைக்காலத்தில் இத்தாலியின் நோபில் குடும்பமான கோந்தி தி துஸ்கோலோ என்பவருக்கு உடைமையானது. 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சாந்தா மரியா தி குரோத்தா ஃபெர்ராத்தா எனும் துறவற நிறுவனத்திற்கு சொந்தமானதாகவும் இருந்துள்ளது. ஜெனோவா வம்சாவளியைச் சேர்ந்த கந்தல்ஃபி குடும்பத்தினர் தங்கள் பெயரை கொண்ட காஸ்த்ரா எனப்படும் இராணுவ தளத்தை அங்கு அமைத்தனர். 1221ஆம் ஆண்டில் இங்குள்ள கோட்டையை கைப்பற்றிய சவெல்லினியர் அதனை தங்களுடைய உடைமையாக மாற்றி அதன் பின் 1389ஆம் ஆண்டில்
அதை காப்பி ஜூக்கி என்பவர்களிடத்தில் ஒப்படைத்தனர். மீண்டும் 1436ஆம் ஆண்டில் கோட்டையானது மீண்டும் சவேலியின் முழு கட்டுப்பாட்டில் வந்தது. கர்தினால் மரிய ஜோவானி விட்டலெச்சி, போர்கோ தி குரோத்தா ஃபரேத்தா, அல்பானோ மற்றும் கஸ்தல் சவேலோவுடன் சேர்ந்து அதை தரைமட்டமாக்க 1482ஆம் ஆண்டில் திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்டூஸ் கஸ்தல் கந்தோல்ஃபோவை வெல்லட்ரி எனும் இத்தாலிய சமூகத்திற்கு உடைமையாக வழங்கினார். மீண்டும் இது சவேலியினரால் சேதமடைய 4 ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் ஆட்சி கைப்பற்றப்பட்டது. திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டூஸ் பெர்னார்டினோ சவேலிக்கு ஆதரவாக கஸ்தல் கந்தோல்ஃபோவை டச்சு பதவிக்கு உயர்த்தினார். இருப்பினும் பெரிய கடன்களை செலுத்துவதில் சவேலிக்கு ஏற்பட்ட நிலை காரணமாக 1596ஆம் ஆண்டு ஜூன் 30 அன்று குடும்பத்திடமிருந்து ஆட்சி பொறுப்பை திருப்பியிடம் கைப்பற்றியது. திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட் அதே கோட்டையை 1604ஆம் ஆண்டு மே 27 அன்று திருப்பீடத்தின் சொத்துக்கள் பட்டியலில் சேர்த்து அவை அந்நியப்படுத்த முடியாதவை, விற்க முடியாதவை என்று அறிவித்தார். செப்டம்பர் முதல் வார இறுதியில் கஸ்தல் கந்தோல்ஃபோ நகரத்தில் புனித செபஸ்தியாரின் விழா கொண்டாடப்படுகிறது. திருப்பீட நாட்காட்டியில் இவ்விழா ஜனவரி 20 அன்று குறிக்கப்பட்டிருந்தாலும் இப்பகுதியில் செப்டம்பர் மாத முதல் வார இறுதியில் கொண்டாடப்படுகிறது. மே மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருவிழாவினை இம்மக்கள் சிறப்பிக்கின்றனர். கஸ்தல்லானோ பிரதேசத்தில் இருக்கும் துறவற நிறுவனங்கள் மொத்தம் 16. ஆல்பன் ஹில்ஸின் அனைத்து நகராட்சிகளிலும் குறிப்பாக திராட்சை வளர்ப்பு முக்கிய பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு பொருளாக இருந்து வருகிறது. ஃப்ரஸ்காத்தி டிஓசி, மரினோ டிஓசி, வெல்லட்ரி டிஓசி மற்றும் கோலி லனுவீனி டிஓசி போன்ற புகழ்பெற்ற திராட்சை மதுக்கள் இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லங்களின் தோட்டங்களை கால்நடையாகவும் வாகனங்களிலும் பார்வையிடும் வாய்ப்பு இருப்பதால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களாகவும் திகழ்கின்றது. திருத்தந்தையரின் அரண்மனை 2016ஆம் ஆண்டு முதல் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. இங்கு திருத்தந்தையரின் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் திருத்தந்தையர்களின் உருவப்படங்களின் தொகுப்பினை பார்வையிடலாம். ஜூலை மாதம் முழுவதும் கஸ்தல் கந்தோல்ஃபோ எனும் இடத்தில் தனது கோடை விடுமுறையை கழிக்க இருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் 30 முதல் தனது புதன் பொது மறைக்கல்வி உரையினை மீண்டும் தொடங்க உள்ளார். தந்தையர் கோடை விடுமுறை இல்லம் கஸ்தல் கந்தோல்ஃபோ எனும் தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைதி மற்றும் நம்பிக்கையின் விதைகள் என்ற கருப்பொருளை கொண்ட இவ்வாண்டின் படைப்பின் பாதுகாப்பிற்கான இறைவேண்டலின் நாளுக்கென திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் இயேசு இறையரசை அறிவித்தபோது மிக அதிகமாக விதை பற்றிய உருவகங்களை பயன்படுத்தினார் என்றும் தன்னுடைய பாடுகள் நெருங்கும் காலத்திலும் தன்னையே கோதுமை விதையுடன் ஒப்பிட்டு மடிந்து பலன் தர வேண்டும் என்று கூறியதையும் திருத்தந்தை தனது செய்தியில் தெரிவித்துள்ளார். இறைவாக்கினர் எசையா கூறுவது போல கடவுளின் ஆவி வறண்ட பாலைவனத்தையும் ஒரு தோட்டமாக மாற்றும் வல்லமை உடையது. அது ஓய்வுக்கும் அமைதிக்கும் இடமாக மாறும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை
கிறிஸ்துவில் நாமும் விதைகள்தான் என்றும் அதிலும் அமைதி மற்றும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதைகள் என்றும் கூறியுள்ளார். ஜூலை 2 புதன்கிழமையன்று உக்ரைனிய கிரேக்க கத்தோலிக்க ஆயர் மாமன்ற உறுப்பினர்களை சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடவுளின் அனைத்து மக்களையும் நம்பிக்கையில் புதுப்பிக்க அழைக்கும் இந்த யூபிலி ஆண்டின் சூழலில் இச்சந்திப்பு நிகழ்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று கூறினார். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்போதும் கூறுவது போல் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்றும், ஏனெனில் அந்த நம்பிக்கை கிறிஸ்துவில் கடவுளுடைய அன்பின் மீது நிறுவப்பட்டுள்ளது என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ எடுத்துரைத்தார். மேலும் உக்ரைனிய மக்களின் தற்போதைய சூழலில் நம்பிக்கையை பற்றி பேசுவதும் போரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை கூறுவதும் எளிதான ஒன்றல்ல என்றும் திருத்தந்தை எடுத்துரைத்தார். அர்ஜென்டினா நாட்டு கர்தினால் லூயிஸ் பாஸ்குவில் ட்ரீ அவர்கள் இறைபதம் அடைந்ததையொட்டி அந்நாட்டு தலத்திரு அவைக்கு இரங்கல் செய்தி ஒன்றை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பெயரால் அனுப்பியுள்ளார் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். பிரான்சிஸ்கன் கப்புச்சின் திரவு சபையை சார்ந்த 98 வயது கர்தினால் மரணம் அடைந்ததையொட்டி புவனஸ் ஐரஸ் பேராயர் அவர்களுக்கு திருத்தந்தையின் பெயரால் அனுப்பப்பட்டுள்ள இந்த இரங்கல் தந்தி கப்புச்சின் திரவு சபைக்கும் கர்தினாலின் உறவினர்களுக்கும் அவர் பணிபுரிந்த உயர் மறை மாவட்டத்தின் அருள் பணியாளர்கள், துறவிகள் மற்றும் விசுவாசிகளுக்கும் திருத்தந்தையின் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கும்படி விண்ணப்பிக்கிறது. முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த கர்தினால் திரு அவையில் இறைவனுக்காக பல ஆண்டுகள் சேவையாற்றி ஒப்புரவு அருள் சாதனத்தை வழங்கும் மிகச் சிறந்த ஊழியராகவும் ஆன்மீக இயக்குநராகவும் செயல்பட்டவர் என அந்த இரங்கல் செய்தியில் பாராட்டும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கர்தினாலின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்பதாகவும் கூறியுள்ளார். இவ்வாண்டு நவம்பர் 10 முதல் 21ஆம் தேதி வரை பிரேசிலின் பெலேமில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் COP30 காலநிலை மாற்ற மாநாட்டில் வானிலை நீதி மற்றும் பொது உடைமைக்கான அழைப்பு, பசுமை மாற்றம், மாற்றத்திற்கான மற்றும் போலியான தீர்வுகளுக்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு கூட்டு ஆவணம் வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி திருப்பிட பத்திரிகை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு இந்த ஆவணம் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இது காலநிலை நீதிக்கான திரு அவையின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதோடு ஒருங்கிணைந்த சூழலியலை ஊக்குவிப்பதற்காக அனைத்து நாடுகளையும் அரசுகளையும் நடவடிக்கை எடுக்க அழைப்பதாகவும் குறிப்பிடுகின்றது திருப்பிடம். கோடிக்கணக்கான மக்கள் ஏற்கனவே காலநிலை மாற்றத்தின் பேரழிவுகளை அனுபவித்து வருகின்றனர் என்றும், புயல்கள், கட்டாய இடம்பெயர்வு, தீவுகள் இழப்பு, ஆறுகள் மாசுபடுதல் ஆகியவை மேலும் இந்த கிரகத்தை ஒரு நுகர்வு பொருளாக கருதி விழுங்க முயலும் முறைமையை எதிர்கொண்டு மனசாட்சிக்கு அழைப்பு விடுப்பதாக இந்தியாவின் கோவா மற்றும் டாமன் மறைமாவட்ட பேராயர் கர்தினால் பிலிப் நேரி ஃபெராவோ அவர்கள் கூறியுள்ளார். ஒடிசாவின் மல்கன்கிரி மாவட்டத்தில் உள்ள தொலைதூர கோட்டமடேரு கிராமத்தில் ஜூன் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஏறக்குறைய 400 பேர் கொண்ட கூட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த கிராமத்தில் ஏறக்குறைய 70 வீடுகள் உள்ளதாகவும் அவற்றில் 11 வீடுகள் மட்டுமே கிறிஸ்தவர்கள் எனவும், வன்முறை தாக்குதலில் 30க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் காயமடைந்ததாகவும் அவர்களில் 20 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஜூன் 27ஆம் தேதி அன்று தேசிய சிறுபான்மையினர் ஆணைய தலைவரும் உரிமை ஆர்வலருமான ஏசி மைக்கேல் மாநிலத்தின் தலைமைச் செயலருக்கு ஒரு கடிதம் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தை கையிலெடுத்துள்ள தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் இதனை விசாரித்து 21 நாட்களுக்குள் ஆணையத்திற்கு அறிக்கையை அனுப்ப வேண்டும் என்று அறிவித்துள்ளதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.